ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.18ல் இருக்கக்கூடிய சம்லாம் பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 19348 மைனஸ் 3, பி இஸ் ஈக்குவல் டு 573310 அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை தட் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. ஏயும் பியும் ஆட் பண்ணாலும் இல்லை பியும் ஏயும் ஆட் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஏயும் சரி பியும் சரி சேம் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணுறது ஈஸி. அப்போது ஒரு மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணணுங்கிறதே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். இப்போ நான் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி ரெண்டு ஆட் பண்ணும்போது எனக்கு எப்படி வரும்னா, இங்கே இருக்க A11ஐயும் இங்கே இருக்க A11ஐயும் ஆட் பண்ணணும். சேம் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். இங்கே இருக்கிற 1 2 இல்லையா, இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இல்லையா, இந்த A12ங்கிற எலமெண்ட்டையும் இந்த பி மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய A12ங்கிற எலமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்க 21 இங்கே இருக்க 21 கூட ஆட் ஆகும், இங்கே இருக்க 22 இங்கே இருக்க 22 கூட ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேம் எலமெண்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம்? A + B 1 + 5 9 + 7 3 + 3 4 + 3 8 + 1 -3 + 0. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணால் என்ன வருதுங்கிறத இப்போ எழுத போகிறோம். 1 + 5 என்ன வரும்? 6. இது 16. இது 6 வரும். 4 + 3 7 வரும். 8 + 1 9 வரும். 0 அதனால் -3 அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ A + B நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது B + A ஆட் பண்ணணும். B கூட ஏவை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும், அடுத்தது தான் ஏ மேட்ரிக்ஸோட எலமெண்ட்டை கூட ஆட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் இதை தான் எழுதணும். இதில் இருக்க A11 கூட இதில் இருக்கக்கூடிய A11 ஆட் பண்ணணும். இதில் இருக்க A12 கூட இதில் இருக்க A12 எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். 5 + 1 7 + 9 3 + 3 3 + 4 1 + 8 0 -3 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 5 + 1 6 16 6 7 9 -3. இப்போ 2 இதை எடுத்துக்கலாம். இப்போ 1ஐயும் 2ஐயும் நீங்கள் பாருங்கள், 1 = 2ஆக இருக்குது. அப்போ இதுலேருந்து என்னது? A + B = B + Aன்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. வெரிஃபைடு. எப்படி செய்யணும் தெரியுதா? ஸோ வெரி ஈஸி ஒன். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷனை பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். A + -A ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது -A + A ஆட் பண்ணாலும் 0 தான் வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த ஏவை நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? ஏ மேட்ரிக்ஸ் என்னது? A = கொஷினில் கொடுத்துருக்கிறது தான் 1 9 3 4 நெக்ஸ்ட்டு 8 -3 8 -3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸ் தான் இது. அப்போ -A கண்டுபிடிச்சா தான் அது ரெண்டையும் ஆட் பண்ண முடியும். அப்போ -A என்னவாக இருக்கும்? ரெண்டையும் ஆட் பண்ணால் -Aனா நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? -1ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ மைனஸாக மைனஸ், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது -Aனா -1 -9 -3 -4 -8 + 3. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறது, அதுலேருந்து -A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு A + -A என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த ஏ மேட்ரிக்ஸ் கூட -A மேட்ரிக்ஸை ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது தான். ஸோ 1 - 1 9 - 9 3 - 3 4 - 4 மைனஸ் இருந்தால் மைனஸ் தானே போட முடியும். 8 - 8 ஆட் தான் நம்ம பண்ணுறோம். -3 + 3. ஸோ இப்போ இது ரெண்டையும் பண்ணால் என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 1லேருந்து 1 போயிடுச்சுன்னா 0, 9லேருந்து 9 போயிடுச்சுன்னா 0. நெக்ஸ்ட்டு 3 - 3 0, 4 - 4 0, 8 - 8 0, -3 + 3 0. ஸோ திஸ் இஸ் அ 0 மேட்ரிக்ஸ். 0 இது 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்தது -A கூட -Aங்கிற மேட்ரிக்ஸ் கூட ஏ மேட்ரிக்ஸை ஆட் பண்ண போகிறோம்.
அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதை தான் போடணும். -1 + 1 -9 + 9 -3 + 3 -4 + 4 இங்கே -8 + 8 3 - 3. ஓகே, இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சேம் -1லேருந்து +1 போயிடுச்சுன்னா 0, -9 + 9 0, -3 + 3 0, -4 + 4 0, -8 + 8 0, 3 - 0 0 = 0 தான் கிடச்சிருக்கு. ஸோ 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஏ மேட்ரிக்ஸ் கூட -A மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாலும், -A மேட்ரிக்ஸ் கூட +A மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்னது? 0 தான் வரும். 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஆன்சர் 0. இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெரிஃபைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். ஸோ வெரி ஈஸி ஒன். மேட்ரிக்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.